எல்பிஎஃப் தொழிற்சங்க நிர்வாகி மீது 2010 அசல் பத்திரங்களை திருடிவிட்டதாக போடப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பத்திரங்கள் சிதிலம் அடைந்ததாக சொத்துக்கள் விற்பனை நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்ததால் எல்பிஎஃப் பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்ட 4 பேர் விடுதலை செய்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பு. கடந்த 2010ஆம் ஆண்டு தொழிற்சங்க நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றதற்கு அதற்கு பின்பு முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த மதிமுகவை சேர்ந்த துரைசாமி என்பவர் தேர்தலுக்கு பின்னர் மற்ற நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்த பின்னரும் இவர்களை அவர்கள் தொழிற்சங்க நிர்வாகம் செய்யாமல் தடைப்பட்டதாக கூறி பழைய நிர்வாகி துரைசாமி புகார் செய்தார். இந்நிலையில் நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு பெறப்பட்ட பின்னரும் துரைசாமி புகார் செய்து அந்த புகார் நிலுவையில் இருக்கும் போது துரைசாமி ஆவணங்கள் திருடப்பட்டதாக கிரிமினல் சிவில் வழக்கு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் இரு தரப்பினர் மீதும் RTO விசாரணை பரிந்துரை செய்யப்பட்டு RTO விசாரணை நிலுவையில் இருக்கும் போது துரைசாமி கோவை 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்தார். அந்த புகார் கடந்த 2010ஆம் ஆண்டில் இருந்து வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக எல்பிஎஃப் பார்த்தசாரதி சார்பில் திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் அருள்மொழி ஆஜராகினார். இந்நிலையில் இன்று ஜூலை 21, 1925 கோவை 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அப்துல் ரகுமான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 5 பேரும் நிரபராதி என்றும் குற்றம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்றும் துரைசாமி கொடுக்கப்பட்ட புகார் தள்ளுபடி செய்யப்படுவதாக தீர்ப்பு வழங்கியுள்ளார். இந்த தீர்ப்பில் முக்கியமாக வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சொத்துக்களை துரைசாமி விற்பனை செய்துள்ளார். அவர் கொடுத்த புகாரில் இந்த அசல் பத்திரங்கள் எல்லாம் திருடி சென்று விட்டார்கள் என்றுதான் புகார் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த சொத்துக்களை விற்பனை செய்யும் போது பத்திரங்கள் பதிவின் போது அந்த பத்திரங்கள் எல்லாம் திருடிச் சென்றதாக கூறாமல் அவையெல்லாம் சிதிலம் அடைந்து விட்டதாக கூறியிருந்தது. இந்த வழக்கிற்கு முக்கிய திருப்பு முனையாக அமைந்ததால் எல்பிஎஃப் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி, தலைவர் பாண்டியன், துணை பொதுச் செயலாளர் சிவகுமரன், செயலாளர் இராமசாமி உள்ளிட்ட 4 பேர் விடுதலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து இந்த வழக்கில் வெற்றி பெற்று தந்த திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பியார் அருள்மொழிக்கு எல்பிஎஃப் தொழிற்சங்க நிர்வாகிகள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.